ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தமிழ்நாட்டில் கடும் வெப்ப அலை வீசும் சூழலில் உடல் வெப்பத்தை தணிக்க தண்ணீர் அருந்துவது மட்டுமே தீர்வாகாது என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். வெப்பத்தை சமாளிக்க செய்ய வேண்டியவை என்ன என்பது குறித்து மருத்துவர் ஆதித்யா குஹனோடு நமது செய்தியாளர் பிரவீன் கலந்துரையாட இருக்கிறார். பிரவீன், இனி நீங்க தொடரலாம். பிரியதர்ஷினி, தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்திய அளவிலுமே பார்த்தோம் என்றால் இந்த வெப்ப அலை என்பது கடுமையாக வீசிக்கொண்டிருக்கிறது. வரலாறு காணாத அளவிற்கு பல்வேறு இடங்களில் வெப்பம் என்பதும் பதிவாகி வருகிறது. இவ்வாறான சூழல்களில் இந்த வெப்ப அலையை சமாளிப்பது மட்டும் இல்லாமல் இந்த கோடை காலத்தில் தண்ணீர் அருந்துவது மட்டுமே ஒரு தீர்வாகாது. உடலில் அந்த டீஹைட்ரேஷன், நீர் இழப்பு அப்படிங்கிறது ஏற்படும் போது எலக்ட்ரோலைட், சோடியம் அந்த லெவலை எல்லாம் நம்ம போதுமான அளவு சமநிலையில வச்சுக்கிட்டா மட்டுமே தான் பெரிய அளவுல உடல் அயற்சி, அந்த மயக்கம், திடீர்னு மூளையில் ஏற்படும் குழப்பம், இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தெல்லாம் தற்காத்து கொள்ள முடியும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இந்த எலக்ட்ரோலைட்னா என்ன, அதை எந்தெந்த உணவுகள் மூலமா நம்ம சேர்த்துக்க முடியும் அப்படிங்கிறது குறித்து மருத்துவ நிபுணர் ஆதித்யா குகன் நம்மோட இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். இந்த எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன, அது எந்த அளவுக்கு உடலுக்கு தேவையானது? நீங்க வணக்கம் பிரவி, நீங்க சொன்ன மாதிரி டீஹைட்ரேஷன், அதாவது நீர் சத்து இழப்பு அப்படிங்கும் போதே உடம்புல இருந்து உப்பு சத்தும் இழக்குது. நம்ம உடம்புக்கு சில உப்பு சத்துக்கள், சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம், இந்த மாதிரி ஒவ்வொரு தேவைகள் இருக்கு. அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோடியம், பொட்டாசியம். சோடியம்ங்கிறது நம்ம நர்வ் அண்ட் செல் ஃபங்க்ஷன், ஒவ்வொரு செல்லுமே பேசிக் செல்லோட ஃபங்க்ஷனே சோடியம் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி பாடியோட வாட்டர் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது பாடியோட ஃபுல் வாட்டரோட பேலன்ஸ் ஃபுல்லாவே சோடியம் தான். பொட்டாசியம்ங்கிறது ஹார்ட் துடிக்கிறது, பிளஸ் அந்த மசிலோட எல்லா செயல்பாடும் பொட்டாசியம். ஸோ இப்போ வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம உடம்புல இருந்து நீர் சத்து வெளியேறும் போது சோடியம், பொட்டாசியம் வெளியேறும். நார்மலாகவே டிராபிக்கல் கண்ட்ரீஸ்ல அது லாஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இந்த மாதிரி வெயில் டைம்ல ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால நம்ம தண்ணி மட்டுமே அருந்துவது ஒரு தீர்வு கிடையாது. அதனாலதான் இப்ப நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எலக்ட்ரோலைட் ரிச் ஃபுட், இப்போ ஒரு எலுமிச்சை பழம் பிழிஞ்சு சக்கரை உப்பு போட்டு சாப்பிட்றது, ஒரு மோர்ல கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரி பண்ணும்போது சோடியம் அளவுகள் கரெக்டா சமநிலையில இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப உப்பும் எடுத்துக்க வேண்டியது இல்லை. இப்ப ஒரு RDAன்னு சொல்லுவோம், டெய்லி ரெக்கமெண்டட் அலவன்ஸ்னு, ஒரு 2300 mg சோடியம் வேணும் அப்படிங்கிறது தான் நம்ம பாடியோட டெய்லி ரெக்கமெண்டட் அலவன்ஸ். சம்மரா இருக்கும் போது அதோட ட்வைஸ் எடுத்துக்கலாம். ஸோ அது வெளியில போறவங்க, அவுட்டோர் போறவங்க, ஜிம் போறவங்க, இல்ல அதிக ஸ்வெட் லாஸ் இருக்கிறவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா டெஃபினட்டா வெறும் தண்ணி மட்டும் குடிச்சா என்ன ஆகும்னா, ஏற்கனவே கம்மியா இருக்கிற எலக்ட்ரோலைட் இன்னும் டைல்யூஷனல் ஹைப்போநாட்ரிமியான்னு சொல்லுவோம். ஹைப்போநாட்ரிமியான சோடியம் கம்மியாகிறது, டைல்யூஷன், அதாவது இருக்கிற சோடியத்தையும் நம்ம திருப்பி டைல்யூட் பண்ணி விடுற மாதிரி தான். அதனாலதான் வெளியில போயிட்டு வந்தோன்னே வெறும் தண்ணி மட்டுமே அருந்தாம இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்காகட்டும், இந்த ஓரளவு அவேர்னஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த எலக்ட்ரோலைட் பத்தின ஒரு விழிப்புணர்வு இருக்கு. ஆனா இந்த எலக்ட்ரோலைட் சம்பந்தமான உணவு வேற எந்த மாதிரி, அதாவது எலுமிச்சம்பழ சாறு இதை தாண்டி வேற பழ வகைகள்ல ஏதாச்சும் நம்ம டைரக்டா இன்டேக் பிடிக்க முடியும்? எடுத்துக்கலாம். பனானா எடுக்கும் போது பொட்டாசியம் இன்க்ரீஸ் ஆகுது. எல்லா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லயும் கொஞ்சம் பொட்டாசியம் இருக்கும். அது போக சோடியம்ங்கிறது நம்ம உப்புல தான் கொடுக்க முடியும். அது போக நம்ம வெஜிடபிள்ஸ்ல நிறைய இடத்துல சோடியம் இருக்கு. எல்லா வெஜிடபிள்லயும் சோடியம் இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு உள்ள சேருது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறதுல தான். இப்போ தமிழக அரசு சார்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பல்வேறு இடங்களில் பொது இடங்கள்லேயே ORS அப்படிங்கிறது கொடுக்கலாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம், அதனோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கு சார் இந்த வெயில் காலத்தில்? நான் சொன்ன மாதிரி நீங்க எவ்வளவு வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆறீங்க, எவ்வளவு எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் சொல்றேன். அது ரொம்ப நல்ல திட்டம் தான். ஸோ அது வெளியில போறவங்களுக்கு தண்ணி மட்டுமே கொடுக்காம ORS கொடுக்கும்போது டெஃபினட்டா நான் சொல்ற மாதிரி வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ், இப்போ நிறைய பேர் ஹீட் ஸ்ட்ரோக் வருது, ஹார்ட் அட்டாக் வருது, இந்த மாதிரி எல்லாமே என்ன ரீசன் அப்படின்னா எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ்னால டெஃபினட்டா வரலாம். ஸோ இப்போ ORS எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பட் அளவுக்கு அதிகமா எடுக்கிறது ரொம்ப கெடுதல் தான். ஏன்னா இப்போ எலக்ட்ரோலைட், பொட்டாசியம் சொன்னேன் இல்லையா, பொட்டாசியமே ஒரு லெவலுக்கு மேல போச்சுன்னா அதுவும் ஹார்ட்டை ரொம்ப வேகமா, அரித்மியான்னு சொல்லுவோம், ஹார்ட்டை வேகமா துடிக்க வச்சு அதுலயும் ப்ராப்ளம் வரலாம். ஸோ அளவுக்கு கரெக்டா, அளவுக்கு, அதாவது RDAன்னு சொன்ன டெய்லி ரெக்கமெண்டட் அலவன்ஸோட ட்வைஸ் சம்மர்ல எடுக்கலாம். தண்ணீர் எடுத்துக்கொள்வதை தாண்டி எலக்ட்ரோலைட் மற்றும் இந்த ORS அது போன்ற விஷயங்களையும் தேவையான அளவு இந்த கோடை காலத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே மருத்துவ நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. பிரியதர்ஷினி, இந்த வெப்ப அலையை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு மருத்துவரோட கலந்துரையாடினீங்க பிரவீன். நன்றி. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.